பாவம் செஞ்சுட்டே இருந்தா காட் மன்னிச்சுட்டே இருப்பாரா? இன்னைக்கு நெறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முதல்ல பாவம்னா என்னன்னு தெரியணும்ல. காட் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்வதுதான் பாவம். அப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க பைபிள் அதிகமா படிக்கணும். என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றாரு, என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, செய்யக்கூடாதுன்னு சொல்றது எல்லாமே பாவம் தான். ஓகேல, இது கன்ஃபார்ம்ல. இன்கேஸ் நீங்க இதுல கன்ஃபார்மா இல்ல அப்படின்னாலோ ஒத்துக்கல அப்படின்னாலோ நம்மளால ஃபர்கிவ்னஸ் கிட்ட போகவே முடியாது. ஸோ காட் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஏசப்பா தான் உங்களுடைய காட் அண்ட் லார்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, இனிமே அவரை தான் நீங்க வர்ஷிப் பண்ண போறீங்க அப்படின்னாலே ஃபர்கிவ்னஸ் என்பது உங்களுடைய சொத்து. ஏற்கனவே உங்களுடைய பாவத்துடைய பனிஷ்மெண்ட்டை சிலுவையில எடுத்துக்கொண்டாரு. நீங்க கொல்லப்பட வேண்டிய இடத்துல ஏசப்பா கொல்லப்பட்டாரு. சோ நீங்க நரகத்துல கொல்லப்பட மாட்டீங்க. சோ நீங்க ஆல்ரெடி forgiven by God, loved by God, chosen by God, reserved for heaven. பட் நீங்க இதை அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா forgiveness உங்களுடையது. இல்லனா God உங்களை மன்னிக்கலன்னு அர்த்தம். ஏசப்பா உங்களை மன்னிக்கணுமா இல்ல மன்னிக்க கூடாதா என்பது உங்களுடைய ஹார்ட் கண்டிஷனை பொறுத்தது. உதாரணத்துக்கு நீங்க ரன்னிங் ரேஸ் ஓடி ட்ராஃபி வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. சோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, விழுறீங்க, தோத்து போறீங்க, மறுபடியும் அதுக்கு ஏத்த ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, திருப்பி பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ஓடுறீங்க. சோ நீங்க நிச்சயமா வின் பண்ண போறீங்க என்பது கன்ஃபார்ம். அதே போல காட் செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்யாம இருப்பதுக்கும் செய்யணும்னு சொல்றத செய்யறதுக்கும் உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ஓடுறீங்க, அவர் சொல்றத எல்லாமே செய்றீங்க, அதாவது அவருடைய காலிங்ல நடக்கிறீங்க. சோ உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் லைக் forgiveness, spiritual gifts, salvation, favor, honor, glory, victory எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏத்துக்கொள்ளுகிறீங்க. இப்போ நீங்க எத்தனை முறை விழுந்தாலும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இல்ல நீங்க காடுடைய வேலை நடக்காம வெறும் மன்னிச்சிருங்க 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 மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு 10 டைம்ஸ் மன்னிச்சிருங்க சொல்ற நீங்க நாளைக்கு 20 டைம்ஸ் சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்த நாள் 30 வாட்டி, அடுத்த நாள் 40 வாட்டி. என்னதான் இன்னைக்கு நீங்க forgiveness கேட்டாலும் நாளைக்கு நீங்க பாவம் செய்ய தான் போறீங்க. பிகாஸ் நீங்க காடுடைய கண்ட்ரோல்ல இல்ல. என்னதான் forgiveness உங்களுடைய சொத்தாக இருந்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டெப்ஸ் எடுக்காததுனால எத்தனை முறை மன்னிச்சிருங்க அப்படின்னு பயத்துல சொன்னாலும் ஆண்டவரே மன்னிக்கிறேன்னு இறங்கி வந்தாலும் நீங்க உங்க மனசுல கோலை ஃபிக்ஸ் பண்ணி முடிவு எடுக்காததுனால, தீர்மானம் பண்ணாததுனால நீங்க உங்க மன்னிப்பை ஏத்துக்கல. நான் மனம் திரும்பிட்டா அதுக்கப்புறம் என்னால பாவம் செய்யாம இருக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதையும் ஆல்ரெடி ஏசப்பா செய்து முடித்து விட்டார். யூ ஆர் ஆல்ரெடி விக்டோரியஸ். சோ நீங்க இழுவது, தேவன் உங்களை மன்னிக்காமல் இருப்பது, நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம இருப்பது, இளமையில நடக்காமல் இருப்பது இம்பாசிபிளா மாறிடும்.